அடடா, பார்க்கறதுக்கே அருமையா இருக்குதே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ருத்ரன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்குடல் கிரேவி. இந்த ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இது எங்க அம்மா. இவங்க இப்ப ஆட்டுக்குடலை சிறு சிறுசா பொடி பொடிசா வெட்டி அதை சுத்தம் பண்ணி ரொம்ப கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே இதே மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எப்படி அறுக்குறாங்கன்னு. நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எங்க வாத்தியார் சொல்லுவார், உன் குடலை உழுவீர் வேண்டா, குடலை உழுவீர் வேண்டான்னு. இப்பதான் புரியுது எப்படி உழுவுறாங்கன்னு. இங்க பாருங்க எங்க அம்மா எப்படி சொல்லுறாங்கன்னு. பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல, எனக்கு பயமாவே இருக்கு. இப்படி சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணி நல்லா போட்டு பல முறை கழுவணும். ஒரு 4-5 முறை கழுவுனாதான் அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அப்புறம் இந்த பச்சை தண்ணியில போட்டும் ஒரு 3-4 முறை கழுவி எடுத்துக்கங்க. நல்லா கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ், அததான் முக்கியம். இங்க பாருங்க எப்படி கழுவுறாங்கன்னு. இப்ப எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இப்ப பார்க்கலாம் இத எப்படி செயல்முறையில செய்யலான்னு. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, அன்னாச்சிப்பூ, சோம்பு, கடல் பாசி, ஏலக்காய் மற்றும் லவங்கம். பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு. இப்ப சீரக மிளகையும் நல்லா இடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி இடிக்கிறாங்கன்னு. இஞ்சியை சேர்த்து அதில் இடிச்சுக்கலாம். அப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நங்கு குத்துறாங்க பாருங்க. வடிவேல் சொன்ன மாதிரி உலக்கையில போட்டு குத்தணும். பாருங்க, இதே எடுத்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நீங்களும் இதை பண்ணுங்க, ஓகேவா? அப்புறம் ருத்ரன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ருத்ரன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோ பண்ணணும்னு எங்களுக்கு ஆர்வம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப பெரிய வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. யார் இந்த குட்டி? இந்த குட்டி தான் இந்த சேனல் ஓனரோட தம்பி மிஸ்டர் மாறன். இன்னும் சாப்பிடுறான் போல இருக்கு. சரி வாங்க, இப்ப மிக்ஸி ஜார்ல தக்காளிய வெட்டி போட்டுருங்க. வெட்டிட்டு இத ஒரு அரவிய போட்டுருங்க. அப்புறம் ஒரு வானலை எடுத்து அதுல எண்ணெய ஊத்தி, எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வதக்குங்க. பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. நல்லா வதக்கி வந்த பிறகும் அடுத்து என்ன சேர்க்க போறோம்னா, இப்ப மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மசாலாவை ரெடியா வைங்க. ஏன்னா அடுத்து 1 by 1 சேர்க்க போறோம். இப்ப நம்ம இடிச்சு வச்ச சீரகம், இஞ்சி, பூண்டை சேர்த்த பிறகு உப்பை சேர்த்துக்கங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்,
தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க. அப்புறம் நாம அரைச்சி வச்ச தக்காளிய இதுல இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு வெட்டி வச்ச நம்ம குடலை சேர்த்துக்கலாம். இப்ப நல்ல கிளறி விட்டுக்கலாம். நல்ல கிளறி விட்ட பிறகு இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தண்ணி வந்துருச்சு பாருங்க, ஏன்னா நம்ம குடல் போட்டோம்ல. இப்ப எக்ஸ்ட்ரா நம்ம இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல நல்லா கிளறி விடுங்க, ஏன்னா அந்த மசாலா அந்த குடலுக்குள்ள நல்லா ஏறி எல்லாம் சேரட்டும். அப்புறம் மூடி வச்சிருங்க. மூடி வச்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அது எப்படி வெந்திருக்குன்னு. சரிங்களா? இப்ப திறந்து பார்க்கலாம். அடாடா பாருங்க எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா போதும், நமக்கு சுவையான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆயிடும். நீங்களும் மறக்காம இது மாதிரி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. சரிங்களா? கண்டிப்பா நீங்க இத வீட்டுல ட்ரை பண்ணுங்க. மறக்காம ருத்ரன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை இப்ப மேல தூவி விட்டுட்டு இப்ப சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப சுவைச்சு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ருத்ரன் கிச்சன்.